இப்போ படிப்பு அப்படிங்கிறது இன்றளவில் இன்றியமையாதது. ஒரு முக்கியமான ஒரு இடத்துல பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்குது. எங்கள் அப்பா ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்தாங்க, எங்கள் அப்பா ஒரு காலேஜில் போய் சேர்த்தாங்க, எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல, ட்ராப் அவுட் ஆகிட்டோம். காரணம் தந்தை. நான் இன்னைக்கு எடுக்கக்கூடிய கல்வி என்னுடைய எதிர்காலத்துக்கு அது பயன்படுமா? உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை எடுத்து அவங்க படிக்கக்கூடிய கல்வி நாளைக்கு பயன்படுமா அப்படிங்கிறத. வணக்கம். இன்றைக்கி 10ஆம் கிளாஸ் முடிஞ்சது எக்ஸாம், 12ஆம் கிளாஸ் முடிஞ்சாச்சு. அடுத்தது உங்கள் குழந்தையில எந்த கிளாஸில் என்ன குரூப்பில் சேர்க்க போகிறீங்க, எந்த இடத்துல படிக்க வைக்கலாம்? இப்போ படிப்பு அப்படிங்கிறது இன்றளவில் இன்றியமையாதது. ஒரு முக்கியமான ஒரு இடத்துல பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்குது. இன்றைக்கி கொடுக்கக்கூடிய கல்விங்கிறது நாளைக்கு அந்த குழந்தைக்கு பயன்படுமா அப்படிங்கிறத அங்கே பார்க்கணும். ஏன் இஷ்டத்துக்கு படிப்புங்கிறது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய விருப்பங்கிறது என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அந்த விருப்பம் சரியான விருப்பமா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். சில பெற்றோர்கள், குறிப்பாக அப்பா ஒரு பொண்ணுடைய படிப்புங்கிறத தீர்மானிக்கக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, தந்தை தீர்மானம் செய்யக்கூடாது. அந்த குழந்தைக்கு விரோதமான கல்வி அப்படிங்கிறது தான் அப்பா முடிவெடுப்பார். இல்லைங்க, என் குழந்தைக்கு பிடிக்குது கல்வி, அதைத்தான் அவளை நான் படிக்க வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த குழந்தையோட விருப்பமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை செய்யலாம். இல்லைன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை வச்சுக்கிறேன். நிறைய நாங்கள் கேட்டது என்னென்னா, எங்கள் அப்பா ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்தாங்க, எங்கள் அப்பா ஒரு காலேஜில் போய் சேர்த்தாங்க, எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல, ட்ராப் அவுட் ஆகிட்டோம். காரணம் தந்தை அப்படிங்கிற ஒரு பதிலை திருப்பி 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 கேட்டதுனால தான் இந்த பதிவை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு குழந்தை ஒரு கல்வியை தீர்மானிக்குது அப்படின்னா அந்த கல்வி அவங்க ஜாதகப்படி அது பயன்படுமா அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜாதகமே பார்க்க வேண்டாம். எங்கள் அண்ணன் ஒரு கிளாஸ் எடுத்தான், ஒரு குரூப் எடுத்தான், அக்கௌண்டன்சி எடுத்தான், நானும் அந்த குரூப் எடுக்கிறேன். கண்டிப்பாக அந்த குரூப் அந்த குழந்தைக்கு பயன்படாது. உங்களுடைய அண்ணனுடைய படிப்புனோட தாட்ஸும் உங்களுடைய தாட்ஸும் வேறையாக இருக்கும். அதை நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதே சொல்லிடுவேன். என் ஃப்ரெண்ட் எடுத்தான், ஃப்ரெண்டு சயின்ஸ் குரூப் எடுக்கிறான், நானும் சயின்ஸ் குரூப் எடுக்கிறேன். ஃப்ரெண்டிற்கு அது லாபமாக அமையும், உங்களுக்கு அப்படி இருக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நண்பர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி, நண்பர்கள் மூலமாக உபதேசம் செய்யக்கூடிய கல்வி. ஒரு ஃப்ரெண்டு ஒரு இதை நீ படி உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறான்னா அந்த படிப்பை கண்டிப்பாக நீங்கள் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை முன்னாடி வச்சுக்கிறேன். அப்போ நான் என்ன படிப்பு தேர்ந்தெடுக்கலாம், யார் சொல்கிறது தான் நான் கேட்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் வர்றது எனக்கு புரியறது. இப்போது நிறைய இடங்களில் பார்க்கும்போது படிப்புங்கிறது இன்றைக்கி இன்றியமையாதது. நான் இன்றைக்கி எடுக்கக்கூடிய கல்வி என்னுடைய எதிர்காலத்துக்கு அது பயன்படுமா? இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறேன், ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு நான் அக்கௌண்ட் செக்ஷன்லேயே வேலை பார்ப்பனா மாட்டேனா? இதுக்காக நான் அதிக செலவு பண்ணி படிக்க வைக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பெற்றோர்கள் தான் அந்த பணம்ங்கிறது கட்டுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு டாக்டர் படித்தாங்க, நிறைய செலவு பண்ணி டாக்டர் படித்தாங்க, ஃபாரினில் போய் படித்தாங்க. ஆனால் அந்த படிப்புங்கிறது முழுமையாக படிக்க முடிஞ்சதானா? இல்லை. அதே மாதிரி அதற்காக வாங்கப்பட்ட கடன் அப்படிங்கிறது நிறைவு பெற்றதானா? இல்லை. அப்போ கடன் அப்படிங்கிறது பாதையிலையும் அந்த படிப்பு அப்படிங்கிறது முழுமை பெறாமலேயும் இருந்தது. இதற்கு அந்த பெற்றோர்களும் காரணம். ஏன்னா குழந்தை ஆசைப்பட்டது, நானும் என் குழந்தை டாக்டர் படிக்கணும்னு விருப்பப்பட்டேன், ஃபாரினில் நான் சீட்டு வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. 10 பைசாவுக்கு அது பிரயோஜனம் இல்லை. அப்போ படிப்புங்கிறது உங்களுக்கு பயன்படுமா? தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு இந்த கல்விங்கிறது பயன்படுமான்னு பார்த்துக்கணும். இப்போ 2ஆம் பாவகம் நம்ம ஜாதகத்தில் படிப்பு, அந்த படிப்பு எந்த பாவகத்தில் போய் இருக்குது? நான் ஒரு ஜாலிக்காக ஒரு கல்வி படிக்கிறேன், 2ஆம் பாவாதிபதி 11ல் இருந்தானா ஆசைக்காக ஒரு கல்வி, பேராசைக்காக ஒரு கல்வி, எனக்கும் அந்த கல்விக்கும் சம்பந்தம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. நான் ஃப்ரெண்டு 2ஆம் பாவாதிபதி 7ல் உட்காந்துருக்குறாங்க, ஃப்ரெண்டுக்காக ஒரு கல்வி படிக்கிறேன், அவன் சேர்ந்த ஸ்கூலில் போய் படிக்கிறேன், அவங்க எடுத்த கோர்ஸ் நானும் பண்ணுறேன், அது எனக்கு பயன்படுமானா கண்டிப்பாக அங்கே கிடையாது. சரிங்க, நான் 2ஆம் பாவாதிபதி 9ல் இருக்கிறாங்க, என்னுடைய படிப்பை எங்கள் அப்பா கையில் கொடுத்துட்டேன், உனக்கு விருப்பமா அப்படிங்கிறத பாரு. நீ அதை படிக்க கெப்பாசிட்டி இருக்குதா, தகுதி இருக்குதா, விருப்பம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கல்விங்கிறத தேர்ந்தெடுங்க. இல்லைன்னா தயவு செய்து இல்லைன்னு சொல்லிடுங்க. இல்லை, இந்த கல்வி எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத தந்தைகிட்ட சொல்லுங்கள். சரிங்களா? சரிங்க, 2ஆம் பாவாதிபதி 3ல் இருக்கிறாங்க,
கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட கல்வி நல்லாயிருக்கும். 2ஆம் பாவாதிபதி 4ல் இருக்கிறாங்க. ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டது, பில்டிங் சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்கும். 2ஆம் பாவாதிபதி 5ல் இருக்காங்க. தைரியமாக நீ என்ன கல்வி வேணால் தற்போது படி, உனக்கு அது கை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 2ஆம் பாவாதிபதி 6ல் இருக்கிறாங்க. கொஞ்சம் மெடிசன் சைடில் போகலாம், இன்ஜினியரிங் சைடில் போகலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸில் கோடிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக போங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். 2ஆம் பாவாதிபதி 8ல் இருக்கிறாங்க. சர்ஜரி சம்மந்தப்பட்ட கல்வி, ஆய்வு சம்மந்தப்பட்ட கல்வி, கொஞ்சம் வெளியூரில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், பணம் செலவழியும், படித்து முடியுமான்னு ஒரு கேள்வி, உங்களால் முடிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியை முன்வைங்க. அதை முடிந்தால் மட்டும் அதை எடுக்கவும். 2ஆம் பாவாதிபதி 10ல் இருக்கிறாங்க. அதிக செலவு எல்லாம் படிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு தொழில் கல்விங்கிறது படிங்க, அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை. எதிர்காலத்தில் அது கை கொடுக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. இன்றைக்கி படிப்போட தன்மையை பார்க்காம ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமாட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அது தகுந்த கல்வி உங்களுக்கு இன்றைக்கி கை கொடுக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அது பார்த்தாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். 2ஆம் பாவாதிபதி 12ல் இருக்கிறாரா, நான் வெளிநாட்டில் போய் படிக்கலாமா, தாராளமாக படி, உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தொலைதூரத்தில் போய் படிக்கலாமா, படிங்க, நல்லாயிருக்கும். செலவு பண்ணி படிக்கணும், சரிங்க படிங்க, நல்லாயிருக்கும். நாம் படிப்பை முழுமையாக படிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைங்க. இப்போ நம்ம நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், ஒரு குழந்தை படிக்குது, நீட் எக்ஸாம் எடுக்குது. நிறைய குழந்தைகள் நீட்டில் மார்க்கு கம்மியாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். இந்த 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட 12th சப்ஜெக்டை கொடுத்து எழுது படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவ்வளோ பேர்டன்கிறது. அப்போ உங்களுக்கு கல்விங்கிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய கல்விங்கிறது உங்களுக்கு முழுமையாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். சில இடங்களில் நான் படிக்கிறேன், ஆனால் டக்குன்னு சேஞ்ச் பண்ணி படிப்பேன். அதற்குண்டான ஜாதக அமைப்பு இருக்குதுன்னா இருக்குது. இந்த ரிஷப லக்னம் யாருக்கெல்லாம் அக்ஷய லக்னம் போகுதோ அவங்க இதைத்தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி கன்னியா லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கு போகுதோ அதை பண்ணுவாங்க. மகர லக்னம் அக்ஷய லக்னம் போகுதா, ஸ்கூலை மாற்றணும், காலேஜை மாற்றணும், படிப்பையே மாற்றணுங்கிற ஒரு டெண்டன்சி அவங்களுக்கு இருக்கும். அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா, நீ என்ன படிப்பு படிக்கிறியோ கொஞ்சம் ஆராய்ஞ்சு நிறுத்தி நிதானமாக யோசனை பண்ணி என்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா நீ யார் சொல்கிறதையும் கேட்க மாட்ட அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு அவங்கள்ட்ட அதை சொல்லி அதுக்கப்புறம் அந்த படிப்பில் சேர்ப்பதுங்கிறது சிறப்பு. இன்றைக்கி நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, கல்விங்கிறது உங்களுக்கு பணம் கட்டி படிக்கிறீங்க, இந்த மெடிசன் சீட்டுன்னா எதிர்காலத்தில் உங்களால் அதை படிக்க முடியுமா, இல்லைனா அதை விட்டுட்டு வேறு இடத்திற்கு போகக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நிறைய குழந்தைகள் ஜாயின் பண்ணிவிட்டு இல்லைனா ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு தன்மையில் வெளியேறி அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது வேறு விதமாக மாறி இருக்கு. ஸோ படிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கல்வி அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க, தகுதியான கல்வி அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். அதுக்கப்புறம் பெற்றோர்கள்ட்ட சொல்லுங்கள். பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை எடுத்து அவங்க படிக்கக்கூடிய கல்வி நாளைக்கு பயன்படுமா அப்படிங்கிறத தெரிந்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.